கும்பம் விதிப்படி இது நடக்கும். கும்ப ராசிக்கு இப்பதாங்க ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. ஆனாலும் நீங்க இன்னும் 7.5 சனியில இருந்து வெளியே வரலங்க. சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆல்ரெடி நீங்க ஜென்ம சனிலே அதிகமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. லைஃப்ல அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே தெரியாம இன்னும் அப்படியே அதே இடத்துலதான் உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், நம்ம மேல போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க முழுமையா பார்க்கும்போது இந்த 7.5 சனியில எதெல்லாம் நீங்க பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் காலச்சக்கரத்தின் 11வது ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனிங்க. அதாவது காலச்சக்கரத்துடைய 10வது ராசியும் சனிதான். அதே மாதிரி இந்த 11வது ராசியும் சனிதான் ஆளுமை செலுத்துறாரு. இந்த கும்பம் பாத்தீங்கன்னா நிதானம், மந்தம், ஸ்லோவா இருக்கும். அதிகமா ஆசைப்படுறது, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நிறைய தவறுகளை செய்யறது, இதெல்லாம் இந்த கும்பத்தோடைய ஒரு பிரதான ஒரு குணமாவே இருக்கும். உடனே என்னை எதுவும் குறை சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா இது ஒரு பொது பலன், புரியுதுங்களா? ஏன்னா இந்த கும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது பலன். அதே நீங்க மகரத்தை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தொழில்ல நல்லா முன்னேற்றம் அடையணும்னு நினைப்பாங்க, நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க. அதுவும் சனியோட ராசி தான் இருந்தாலும் அந்த சனி ஒரு கட்டுக்கோப்பா அந்த ராசியில இருக்கும். பட் கும்பம் ரொம்ப லெத்தாஜியா இருப்பாங்க. நடந்தா நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட கேரக்டரை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தரோட கேரக்டரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராசி மட்டும் முக்கியம் இல்லைங்க, லக்னமும் முக்கியம். இப்போ ஒருவேளை நீங்க கும்ப ராசியா இருக்கீங்க, நீங்க துலா லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் நியாயவாதியா இருப்பீங்க, கொஞ்சம் நேர்மையானவரா இருப்பீங்க, பொய் சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க. புரியுதுங்களா? இதே நீங்க கும்பராசியா இருந்து கன்னி லக்னமா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க. பேச்சாலையும் உங்களுடைய அறிவாலையும் நிறைய சாதனைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. சோ இந்த ராசி அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயங்க. இதே இந்த கும்ப ராசியின் மேல சுபத்துவம் வாய்ந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா நான் சொல்ற இந்த அத்தனை விஷயமே இருக்காது. ரொம்பவே புனிதமானவங்களா இருப்பாங்க, ரொம்பவே நேர்மையானவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஞானிகளா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ஓவராலா நீங்க பாக்குற விஷயம் என்னன்னா, ராசி அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். என்ன விதிப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வைக்கலாம், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தா உங்க லைஃப்ல அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி இப்போ உங்களுக்கு 7.5ல இருக்காரு. அது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். பட் ஈவன் தோ சனி 7.5ல இருந்து எங்க அமர்ந்திருக்காரு, அவரோட பார்வைகள் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்துல அமர்ந்து எங்கெங்கெல்லாம் பாக்குறாருன்னு பாருங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்களுடைய தாய் ஸ்தானம் சுகஸ்தானத்தை பாக்குறாரு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய 8ஆம் வீட்டை பாக்குறாரு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய 11ஆம் வீட்டையும் பாக்குறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல படிப்புல நீங்க கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. ஏன்னா அடுத்து 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7.5 முடிஞ்சா, அதாவது 7.5 சனியில ஜென்ம சனி முடிஞ்சாலும் கூட 7.5ல நீங்க இருக்கிறதுனால நிறைய தடைகள், தாமதங்களை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? எதுலயுமே எச்சரிக்கை தேவை. பொதுவாவே 7.5ல நான் ஒரே விஷயம் தான் எல்லாருக்குமே சொல்லுவேன். 7.5 அப்படின்றது நம்ம வாழ்க்கைய தூக்கி மேல உட்கார வைக்கும், இல்ல அப்படின்னா கொண்டு போய் கீழே போட்டுரும். இது ரெண்டுத்தையுமே டிசைட் பண்றது உங்களுடைய தசா புக்தி அண்ட் உங்களுடைய லக்னநாதன்.
நீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்கன்றது முக்கியம்தான். ஆனா நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, சுபத்துவமா இருக்காரா, பாவத்துவமா இருக்காரா, சுபர்களோட தொடர்பு இருக்கா, இப்படி அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்ப குரு வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. பெயர்ச்சி அடைஞ்சு எந்த வீட்டுக்கு போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசில இருந்து 6ஆம் வீட்டுக்கு இப்ப குரு வந்து உச்சமாக போறாரு. சரிங்களா? 6ஆம் வீட்டுக்கு உச்சமாயி உங்களுடைய 2ஆம் வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வைய பாக்குறாரு. அப்போ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்ல நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல இருக்கு. 7ல இருக்கீங்க, பட் 2ஆம் இடத்துல இருக்கு. அந்த குருவோட சுப பார்வை கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும், பட் மொத்தமா ரிலீஃப் கொடுக்காது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பொருளாதாரத்தை அதிகமா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. சனி இருக்கிற இடத்த கெடுக்கும், அதுதான் விஷயம். அப்ப 2ஆம் இடம் என்பது என்னது? தனம், வாக்கு, குடும்பம். அப்போ உங்க குடும்பத்தை கெடுக்கும், உங்க பேச்சு கெடுக்கும். யாருக்கும் நீங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போறேன்னு போக கூடாது. லைஃப்ல வந்து ஒரு கட்டுக்கோப்பா நீங்க வாழ வைக்கும். இதெல்லாம் நீங்க பண்றேன்னு முன்னாடி போனீங்களோ அது எதுவுமே இப்ப வந்து உங்களுக்கான ஒரு விஷயம் இல்லாத மாதிரி கூட ஆக்குவாரு. சோ நீங்க ரொம்ப 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 கட்டுக்கோப்பா, அதாவது ஒரு கண்ட்ரோல்குள்ள உங்களை சனி வந்து கொண்டு வருவாரு இந்த 7.5 சனி டைம்ல. புரியுதுங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பெருமாளை வழிபடுறது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பெருமாள் அப்படின்றது 5ஆம் அதிபதியா வராரு. சரிங்களா? மகாவிஷ்ணுவை வழிபடுறது நிச்சயமா பல தடைகள், பல தாமதங்கள்ல இருந்து உங்களை வந்து வெளியில கொண்டு வரும். சில பேர் கேட்கலாம், என்னம்மா நடக்கிறதானா நடக்க போகுது, பரிகாரம் எல்லாம் பண்ணா என்ன நடக்கும், அதெல்லாம் சும்மா ஒரு வாய் பேச்சுக்கு, சும்மா எங்க மனசை திருப்தி பண்றதுக்கு தான் சொல்றீங்க. கரெக்ட் தான், உங்க மனசை திருப்தி பண்றதுக்கு தான் சொல்றோம். இருந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, கடவுள்கிட்ட நம்ம போகும்போது நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி தன்னால கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? தன்னால நம்மளுக்கு வரும். எதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போமோ, சில தடை இருக்குமோ, அந்த விஷயத்த போய் உடனே பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு தான் நம்ம கோயிலுக்குன்னு ஒரு விஷயத்துக்கு அனுப்புறோம். புரியுதுங்களா? அடுத்து உங்களுடைய ராசிக்கு ராகு கேது எந்த மாதிரி இடத்துல இப்ப இருக்காங்கன்னா, உங்களுடைய ராசி மேல இப்ப ராகு இருக்காருங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இப்போ கேது இருக்காரு. சோ இது எப்படி இருக்கு இந்த காம்பினேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவித சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னே தெரியாம ரொம்ப ஃபாஸ்டான்னு போகணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டா இப்ப எதுவுமே பண்ண முடியாது. சனி 7.5ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் அவர் வச்சுக்கணும்னு பாப்பாரு. எந்த ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியும் நிறுத்தி நிதானமா பொறுமையா தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இங்க ஃபாரின்ல எல்லாம் இருப்பீங்க, நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த 7.5 சனியில உங்களுடைய 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. இந்த வக்ர காலம் முடிய போகுது நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த நவம்பர் மாசம் வக்ரம் முடியுதுங்க. அந்த வக்ரம் முடிஞ்ச உடனே டெஃபினட்டா நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு, எஸ்பெஷலி நான் சொல்றேன், இந்தியாவில நான் சொல்லல, நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வேற ஊர்ல போய் உட்கார்ந்து செட்டில் ஆயிருப்பீங்க இல்லையா, இல்ல வேற ஊர்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல வேற ஊர்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த ஒரு 1.5 years வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியும் அவரே தான், சனிதான் விரையாதிபதி, அவரே தான் ராசிநாதன். அப்போ 2 கூடியவன் தனஸ்தானத்துல போய், அதுவும் மீன ராசி அப்படின்றது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கடல் தான் மீனம், பட் கடல் கடந்து வேற தேசம், வேற மாநிலம், உள்ளூர் இல்லாம வெளியூர்ல போய் செட்டில் ஆகுது, இது எல்லாமே வந்து மீனம் தான். சோ இப்ப அந்த ராசியில தான் வந்து சனியும் இருக்காரு. அந்த ராசிக்கு இப்ப குரு பகவானோட பார்வை வேற வந்து விழுது, தன்னுடைய 9ஆம் பார்வை. சோ பாக்கியங்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்துட்டு வரப்போகுது. இருந்தாலும் குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனாலும் சில பாசிட்டிவிட்டி குருவோட சுப பார்வையினால கிடைக்க போகுதுங்க. ஸோ ஓவராலா நீங்க பார்க்கும்போது இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அவங்களுக்கு நிதானத்தையும் சில பல லெசன்ஸையும் புகட்டும், லைஃப் லெசன்ஸையும் புகட்டும். இருந்தாலும் குருவோடைய 9ஆம் பார்வை நிறைய நல்ல விஷயங்களையும் குரு பகவான் வந்து செய்வாரு. ஸோ கண்டிப்பா நான் இவங்களுக்கு ஒரு 80% மார்க்ஸ் கொடுப்பேங்க. ஏன்னா
குருவோட பார்வையினால நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அடுத்து நிகழ இருக்குது. சோ மகர ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு பயனுள்ள தகவலா அமையும்.